A particle of mass m moving with velocity u collides elastically with a particle of mass 3m at rest. After collision, the heavier particle moves with velocity. ஒரு பார்ட்டிக்கிள் அதோட மாஸ் m யூங்கிற வெலாசிட்டியில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது 3m மாஸ் உள்ள அந்த 3m மாஸ் உள்ள பாடி ரெஸ்ட்டில் இருக்குது, அதில் போய் மோதுது. கொலிஷனுக்கு பிறகு, அதுவும் எலாஸ்டிக் கொலிஷனுக்கு பிறகு வந்து என்ன உங்களுக்கு ஹெவியர் பார்ட்டிகளோட வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ கன்சர்வேஷன் மூமெண்ட்டை வந்து என்னது இனிஷியல் ஃபஸ்ட்டு பாடிக்கு மாஸ் வந்து m1, இனிஷியல் வெலாசிட்டி v1 ஃபார் ஃபஸ்ட்டு செகண்ட் பாடிக்கு மாஸ் m2 அண்டு இனிஷியல் வெலாசிட்டி வந்து u2. டோட்டல் இனிஷியல் மூமெண்டம் வந்து டோட்டல் ஃபைனல் மூமெண்டம் அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் லீனியர் மூமெண்டம். ஸோ ஃபைனல் மூமெண்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள் ப்ளஸ் ஃபைனல் மூமெண்டம் ஆஃப் செகண்ட் பார்ட்டிகிள். ஸோ m1 வந்து மாஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பாடி m, யூனுக்கு பதிலாக யூ கொடுத்துருக்கோம். ஏன்னா அது கொடுத்துருக்காங்க யூங்கிற இனிஷியல் வெலாசிட்டி போதுன்னா. மாஸ் ஆஃப் செகண்ட் பாடி தான் m2, அது வந்து 3m கொடுத்துருக்காங்க. அது ரெஸ்ட்டில் இருக்கிறதால உங்களுக்கு டி குளிச்சிடும். அதே மாதிரி மாஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பாடி m, இதோட வெலாசிட்டி தெரியாது. அதே மாதிரி செகண்ட் மாஸ் 3m, இதோட வெலாசிட்டி தெரியாது. அப்போ இதுலேருந்து இந்த டைம் 0 ஆயிரும் டோட்டலாக மல்டிப்ளை பண்ணும்போது. அப்போது mu ஈக்குவல் டு m ஹோல், தட் இஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள v1 ப்ளஸ் 3v2 வரும். mm அடிச்சிட்டோன்னா அந்த டைம் வரும். அல்லது 3v2 இவ்வளோ விட்டோன்னா u மைனஸ் u1 வந்துடும். ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். கோஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துன்னா ஈக்குவல் v2 மைனஸ் u1 பை u1 மைனஸ் u2. அப்போது v2 v1 ரெண்டு தெரியாதால அப்படியே வச்சுக்கிறோம். u1 தெரியும் u1, அதே மாதிரி u2 என்னது 0. அதான் நமக்கு இங்கே v2 மைனஸ் u1 பை 1 போட்டிருக்கோம். அல்லது v2 மைனஸ் u1 மட்டும் வச்சுக்கிட்டோன்னா நீ ஒன்று உயரமோ அப்போ என்னது e1 வந்துடும். அதான் அந்த ஈக்குவேஷன். ஃபார் எலாஸ்டிக் கொலிஷன் வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 1. அப்போது v2 மைனஸ் u1 ஈக்குவலாக 1 போட்டோன்னா என்ன வரும், v2 மைனஸ் u1 ஈக்குவல் டு u1 வந்துடும். அல்லது u1 ஈக்குவல் டு v2 மைனஸ் u. இதை வந்து ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். v1 இது v1 இருக்குல்ல அங்கே. அப்போ 3v2 ஈக்குவல் டு u மைனஸ் ஆஃப் v2 மைனஸ் u வந்துடும். u மைனஸ் v2 ப்ளஸ் u வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த u வந்து இது வந்து கேன்சல் ஆக வாய்ப்பில்லை, ஏன்னா ரெண்டுமே u பாசிட்டிவ் இருக்குது. அப்போ என்ன வரும், 2u மைனஸ் v2 வரும். இங்கே 3v2 இருக்குது. அப்போ இந்த 3v2 இங்கே வரும்போது 3v2 ப்ளஸ் v2. அப்போ 4v2 ஈக்குவல் டு 2u வரும். இந்த 2u 4 அடிச்சுன்னா 1 டைம், இங்கே 2 டைம். அப்போ u ஈக்குவல் டு என்னது 2 டைம்ஸ் v2 ஆர் v2 ஈக்குவல் டு u by 2. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் தி செகண்ட் பாடி வந்து half of the initial velocity of the first body, அது u by 2. ஸோ ஆப்ஷன் D is correct option.